பிரைஸ் ஹெவன்லி ஃபாதர். நம்ம பைபிள் ஸ்டடியில் கொலோசியருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதின கடிதங்களில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து பார்ப்போம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்காடுவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளில் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை உட்படுத்தினவாயிருக்கிற பிதாவை சோத்தரிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமீன். அப்போஸ்தலர் பவுல் அந்த கொலோசியர் மக்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 11ஆம் வசனம் பாருங்கள். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. இங்கே 3 குணங்கள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க. இங்கே சந்தோஷம்னா என்ன சொல்கிறாங்க? நம்ம உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரா? அப்படி கிடையாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இயேசுக்குள்ளே உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறோமா? அதாவது நம்ம எந்த கஷ்டங்கள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும் நம்ம அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம உண்மையாக அவரை பற்றி கொண்டு வார்த்தைகள் படி கீழ்ப்படி நடந்தாலே அந்த சந்தோஷம் நமக்கு வரும். அதாவது நம்ம கஷ்டம் வரும்போது நமக்கு ஏன்டா இந்த கஷ்டம் வருதுன்னு சில நேரம் நம்ம அழுவது உண்டு, புலம்புறது உண்டு. ஆனால் அந்த அழுவல் புலம்பல் இல்லாமல் நமக்கு இயேசுக்குள்ளே தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சிந்தனையோட நம்ம அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த பக்குவமும் அந்த வல்லமையும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்தது என்ன வேணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். பொறுமை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது இயேசுவோட மிக முக்கியமான வல்லமைகள் ஒன்று. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை. எல்லா காரியத்துக்கும் நம்ம அவசரப்படுறோம். அதாவது நம்ம ஜெபத்தில் நம்ம கேட்குற காரியங்கள் நடக்கல, கடவுளை மறுதளிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் போது நம்மளுக்கு தேவனோட மகிமை நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம தேவனே குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறோம். அதைப்படி இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் பொறுமை காட்டு. அதாவது தேவனோட சித்தத்தை அறிந்து அந்த சித்தம் எப்படின்னா அவரை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இயேசு போல் நம்மளுக்கு நம்மளுக்கு வேணும். அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 வசனம் சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அதாவது நம்ம தேவனோட சித்தத்தை செய்யணும் அப்படின்னா, அந்த கடவுளோட வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்றாங்க? பொறுமை ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்றாங்க. அதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கு தத்துவம் நம்மளுக்கு இயேசுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு நிறைவேற நம்ம இயேசுக்குள்ளே நம்ம இருக்கணும். அது இயேசு சாயலில் நம்ம வாழ்க்கை வாழணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம பொறுமை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், நீடிய சாந்தம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தம் குணம் நம்மளுக்கு வேணும். அதாவது மற்றவங்க நம்மளை துன்புறுத்தும் போது நம்மக்கிட்ட இயேசுவை பற்றி மறுதளித்து பேசும் போதும், இல்லை பிற காரியங்கள் நம்ம தவறாக பேசும் போதும், இல்லை தீங்கு செய்யும் போதும் நம்ம சாந்த குணமாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு எதிர்த்து பேசாமல், கோபம் கொள்ளாமல், சண்டை போடாமல் நம்ம இயேசு போல் நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 குணங்களும் நம்ம இயேசு போல் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்ம ரொம்ப தேவையான ஒன்றுன்றதுக்காக அப்போஸ்தலர் பவுல் நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்து கொலோசியர் 14 வசனம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மகிமையான அவருடைய வல்லமையின்படி, அதாவது இங்கே இயேசுவோட வல்லமை உயர்த்தி இங்கே பேசுகிறாங்க. அதாவது இயேசுவோட வல்லமை எப்படி இருக்குன்னா ரொம்ப மகிமை நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண வல்லமை இல்லை, அது தேவனுக்கு ஒப்பாகன்ற வல்லமைன்றதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 12ஆம் வசனம், அது எனக்கு ரொம்ப முக்கியமான வசனம். இது சுதந்திரத்தில் உங்கள் வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த காலத்தில் தமிழில் சுதந்திரம் அப்படின்னா வாரிசு சான்றிதழ். அதாவது சுதந்திர பத்திரன்றது நம்மளுக்கு நம்ம இன்னாரோட பேரன் பேத்தி அந்த தலைமுறைகளை குறித்து நம்மளுக்கு கொடுக்குற பத்திரம் பேர் சுதந்திர பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒளியின் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், அதாவது ஒளினா யாரும் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து. பூமியில் நம்ம எந்த சொத்தும் இல்லை, நம்மளுக்கு எந்த நிலைமை இல்லை, நம்மளுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதாவது நம்ம அவருக்கு சன்னதியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இயேசுவோட தலைமுறைகள் அப்படின்றது இங்கே எழுதப்பட்டிருக்குது. அதை குறித்து தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது அதுக்குண்டான தகுதி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. அந்த தகுதி நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டால் மட்டும் அதுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி வந்துடாது. அதுக்காக நம்ம இயேசு போல் நம்ம வாழ்க்கை வாழணும். அதை அப்போ தான் அந்த தகுதியும் வல்லமே நமக்கு கிடைக்கும். அடுத்து 13ஆம் வசனம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அதாவது நம்ம
இருளின் அதிகாரம், அதாவது யாரோட பிடியில் நம்ம இருக்கிறோம் அப்படி யாரை நம்ம அதிகாரம் பண்ணுறாங்க பாருங்கள், இருள். இருள்னால் யாருன்னா வந்து சாத்தான். அதாவது எப்படி ஒளி வந்து நம்ம தேவன் சொல்கிறோமோ அதே மாதிரி இருளுக்கு வந்து சாத்தான். அதாவது இருட்டு நம்ம வந்து வெளிச்சத்தை பார்க்கக்கூடாமல் அந்த இருட்டு வந்து நம்ம கண்ணை வந்து மறைக்குது. அதாவது இந்த உலகத்தில் வந்து சாத்தான் வந்து நம்ம தேவனை பார்க்கக்கூடாமல் இந்த பூமியில் உள்ள ஆசைகள் தூண்டுறது, நம்மள வந்து பாவம் பண்ண வைக்கிறதுன்றது வந்து நம்ம சாத்தானோட கீழாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், நம்மை விடுதலை ஆக்குறாரு. அதில் வந்து பாவத்துலேருந்து நம்ம வந்து நீக்கலாங்க. வந்து பாவத்துலேருந்து வெறும் மன்னிப்பு மட்டும் அவர் கொடுக்கல, வெறும் ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுக்காம நம்ம முழுமுதாக விடுதலை ஆக்குறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உடன்படுத்தினமாக இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இங்கே வந்து யாரை பாருங்கள், நம்ம பிதாவை வந்து மகிமையை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது தம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்கு நம்மள வந்து உடன்படுத்தினவரமாக இருக்கிறார். அதாவது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கோமானால் நம்ம வந்து பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு. அதுக்காக அனுமதி வந்து இங்கே வந்து பிதா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றி பெருமைப்படுத்தி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 14ஆம் வசனம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது அவருக்குள் அவரோட இரத்தத்தினால், அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு நம்மளால் அவரோட இரத்தத்தாலே நம்ம கழுவி, அதாவது எவ்வளோ மகிமையான நம்ம தேவன் பாருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அவரே தன்னோட இரத்தத்தை கொண்டு நம்மளை கழுவி நம்ம பாவத்திலேருந்து நம்மளை நீக்கி, அதாவது நம்ம இந்த மகத்துவமான இந்த மகிமைக்கான தேவன் வந்து நம்ம எவ்வளோ பெரிய காரியம் நம்ம செய்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தையும் வந்து நினைவு கூக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவோட நம்ம பிரியமானவனாக இருக்கணும்னா அதுக்குண்டான காரியங்கள் அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்கணும். அதை வந்து நம்ம 10ஆம் வசனம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அவரோட மகிமையை கொடுத்து இங்கே பேசுகிறாங்க. இதோட வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து அவர் ஜெபங்களை வந்து கொலோசியர் மக்களுக்கு முடிக்கிறாங்க. அடுத்த வசனங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.